தென்மேற்கு பருவமழை கர்நாடகாவில் தீவிரமடைந்துள்ள நிலையில் அங்குள்ள அணைகள் நிரம்பியதால் உபரி நீர் காவிரி ஆற்றில் திறந்துவிடப்பட்டுள்ளது. எனவே தமிழக கர்நாடக எல்லையான ஒகேனக்கலில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. கர்நாடகாவில் பருவமழை கொட்டி தீர்ப்பதால் அங்குள்ள கிருஷ்ணராஜசாகர் மற்றும் கபினி அணைகள் நிரம்பின. எனவே உபரி நீர் முழுவதும் காவிரி ஆற்றில் திறக்கப்பட்டு வருகிறது. தமிழக கர்நாடக எல்லையான பிலிகுண்டுலுவிற்கு வினாடிக்கு சுமார் 2.5 லட்சம் கன அடி நீர் வருவதால் ஒகேனக்கலில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இருபத்து 3 ஆண்டுகளுக்கு பிறகு வரலாறு காணாத அளவிற்கு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வெள்ளக்காடாய் காட்சியளிக்கிறது. வெள்ளம் ஆர்ப்பரித்து செல்வதால் வேகம் தாங்காமல் ஒகேனக்கலில் அமைக்கப்பட்டிருந்த தடுப்பு வேலிகள் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டன. அருவி பகுதிகளில் ஆங்காங்கே தெரிந்து கொண்டிருந்த பாறைகளும் தண்ணீரில் மூழ்கின. அருவிகளை ரசிக்க அமைக்கப்பட்டுள்ள தொங்கு பாலத்தையும் மூழ்கடித்தபடி தண்ணீர் சென்றது. ஒகேனக்கலுக்கு அருகேயுள்ள கிராமங்களான நாடார்கொட்டாய், ஊத்தமலை, ஆலம்பாடி, சத்திரம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 100 வீடுகள் வெள்ளத்தில் மிதக்கின்றன. வெள்ள அபாயம் குறித்து முன்னெச்சரிக்கையாக அறிவிக்கப்பட்டதால் அங்கு வசித்த மக்கள் பாதுகாப்பாக வெளியேறினர். இது தவிர பிலிகுண்டுலு மற்றும் கர்நாடக மாநிலத்தின் மாறுகொட்டாய் கிராம மக்களும் சாலை துண்டிக்கப்பட்டு போக்குவரத்து வசதியின்றி தவிக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் விவேகானந்தன்.